வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், மர்மம் பகுதி 8. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை: ஸ்காட்ச் டம்ளர் கிரானைட் தரையில் மண்டையை உடைத்து கொண்டு சில்லு சில்லாக சிதறிய சப்தம் கேட்டு பக்கத்து அறையிலிருந்து ருத்ர நரசிம்முலு வெளியே வந்தார். என்ன விஜய்? விஜயேந்திரன் முகம் கோபத்தில் தகித்தது. 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு ஆங்காரமாக சத்தம் போட்டான். அவங்க தப்பிச்சிட்டாங்கப்பா. யாரு? விபாஷாம். ஃபோன் பண்ணது யாரு? கொண்டையா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பண்ணான். காலையில 7 மணி சுமாருக்கு விபாஷாம், ராம்கோபால், சந்திரா 4 பேரும் ஆஷாதேவி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. காலையில உள்ள போனவங்க இன்னும் வெளியே வரல. சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்தபோது ராம்கோபால் மட்டும்தான் இருந்திருக்கார். மற்றவங்கள காணோம். அதாவது விபாஷாம், சந்திரா, ஜெயபிரகாசம். ஆமா, அவங்க வந்த கார் ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங்ல நின்றுட்டு இருக்கான். ருத்ர நரசிம்மலு கவலையாக நடை போட்டார். அவங்க வேற கார்ல வெளியே போயிருந்தாலும் நம்ம ஆட்கள் கண்காணிப்புல இருந்து தப்பியிருக்க முடியாதே. விஜயேந்திரன் அருகில் இருந்த டீப்பாயை உதைத்து தள்ளிவிட்டு வயிறு எக்கி கத்தினான். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு யோசிக்க கெடு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். நீங்க கேட்கல. விபாஷாம் கல்யாணம் நடந்துட்டா நம்மளால ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. பொறு விஜய். அப்பா, தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது. நம்ம ஜமீன் பரம்பரைக்கு மேற்கொண்டு வாரிசுகள் வேணும்னா விபா என்னோட மகளா இந்த வீட்டுக்கு வரணும். நாம பார்த்து வச்சிருக்க ஜமீன் மாப்பிள்ளைக்கு மனைவியா வரணும். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? கொஞ்சம் வன்முறையை கையில எடுத்துக்க வேண்டியதுதான். வேணாம் விஜய், விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் படியேறக்கூடாது. அது அவங்களுக்கு லாபம், நமக்கு நஷ்டம். ஒரு 10 நிமிஷம் அப்படி உக்காரு. நம்ம லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு இனி இந்த கன்சல்டேஷன் பேப்பர் ஒர்க் எதுவும் எடுப்படாது. நான் கிளம்புறேன். யாரை பார்த்து எங்க தட்டினா உண்மை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். டேய் விஜய், யாரை பார்க்க போற? பார்த்துட்டு வந்து சொல்றேன். வெளியே பாய்ந்தான் விஜயேந்திரன். அடுத்த வினாடி போர்டிகோவில் பியூனோ கார் ஒன்று புல்லட்டாக சீறி பாய்ந்து காம்பவுண்ட் கேட்டை கடந்தது. கதவு வேகமாக திறக்கப்படும் சத்தம் கேட்டு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை படித்துக் கொண்டிருந்த டாக்டர் ஆஷாதேவி தலையை உயர்த்தினாள். விஜயேந்திரனை பார்வையில் வாங்கியதும் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் எஸ் என்றபடி மூக்கு கண்ணாடியை கழற்றினார். விஜயேந்திரன் அலட்சியமாக ஒரு நாற்காலியை வேண்டும் என்றே தரதரவென்று இழுத்து போட்டு உட்கார்ந்தான். என்ன தெரியுதா டாக்டர்? தெரியாம என்ன? நேத்திக்கு தான் கூட்டமா வந்துட்டு போனீங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உண்மை என்ன உண்மை? அந்த 4 பேர் இப்ப எங்க இருக்காங்க? எந்த 4 பேரு? தூங்குற மாதிரி நடிக்காதீங்க டாக்டர். உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். விபாஷாம் இப்போ எங்க? என்ன கேட்டா, காலையில 7 மணி சுமாருக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் யசோதா பக்கம் இருந்தாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அதான் எங்க? யாருக்கு தெரியும்? நான் இன்னைக்கு காலையில இருந்து 2 ஆப்ரேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். லஞ்ச் சாப்பிடும்போது மணி 4. அதுக்கப்புறம் அவுட் பேஷண்ட்ஸ் பார்த்து முடிய இவ்வளவு நேரமாச்சு. விபாவோட அம்மா யசோதா என்னோட பேஷண்ட்டு. அவங்க ஹெல்த்தை பத்தி ஏதாவது கேட்கறதா இருந்தா தாராளமா கேளுங்க. எல்லா ரிப்போர்ட்டுகளையும் எடுத்து வச்சுட்டு ஒரு லெக்சரே தரேன். விஜயேந்திரன் வன்மமாக புன்னகைத்தான். டாக்டர், உங்க தொழில் டல் அடிச்சதுன்னா நீங்க பேசாம நடிக்க போயிடலாம். அப்படியா? உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ விபாவுக்கு துரோகம் பண்றீங்க. அவ என்னோட ரத்தம். எங்க ஜமீன் பரம்பரையோட வாரிசு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு அவ ஒருத்தி தான் வாரிசு. ஒரு பெரிய மகாராணி மாதிரி வாழக்கூடிய அமைப்பு அவளுக்காக காத்துட்டு இருக்கும் போது நீங்க இப்படி... லுக் மிஸ்டர் விஜயேந்திரன், விபா உங்க மகளா இருக்கலாம். ஆனா அவ உங்களை அப்பாவே ஏத்துக்க தயாரா இல்ல. இத்தனை வருஷ காலம் மௌனமா இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து நீதான் என் பொண்ணு, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா எந்த பொண்ணு தான் வருவா? அதுவும் 4-5 நாள்ல கல்யாணம் வேற நிச்சயம் பண்ண. கல்யாணத்தை நிறுத்த முடியுமா என்ன? டாக்டர், உங்க வாதம் சரியில்லை. விபா என்னோட டாக்டர்னு எந்த நிமிஷத்துல இருந்து உறுதியாச்சோ அந்த நிமிஷத்துல இருந்தே எல்லா உரிமையும் எங்க ஜமீன் ஃபேமிலிக்கு தான் உண்டு. அவளுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கோம். ஸ்டேட்ஸ்ல மாப்பிள்ளை படிச்சுட்டு அங்கேயே பெரிய போஸ்ட்ல இருக்காரு. விபாவுக்கு இப்ப பார்த்திருக்க மாப்பிள்ளையை காட்டிலும்... சாரி, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. நான் ரவுண்ட்ஸ் போகணும். அப்படின்னா விபாஷாம் எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்ல மாட்டீங்களா? அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல, தெரியும். சரி, தெரியும். நான் சொல்ல முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியும்? விஜயேந்திரன் முறைக்க ஆஷாதேவி தன் இடதுகை சுட்டு விரலை உயர்த்தினாள். உங்க பண பலமும் சரி, அதிகார பலமும் சரி, இப்போ விபா விஷயத்துல கூர்மழுங்கி போன கத்திகள். விபாஷாம் கல்யாணம் சொன்ன தேதியில நிச்சயம் பண்ண நேரத்துல நடக்கும். அது உங்களால தடுக்கவே முடியாது. டாக்டர், சாரி. ஒரு டாக்டரோட விலை மதிப்பில்லாத நேரத்தை நீங்க இப்படி வேஸ்ட் பண்றது சரியில்லை. ப்ளீஸ் கெட் லாஸ்ட். விஜயேந்திரன் நெருப்பு பார்வையை ஒன்றிய ஆஷாதேவியின் மேல் உமிழ்ந்து விட்டு அறையிலிருந்து விருட்டென்று வெளியேறி வராந்தாவில் நடந்தான். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் ஆத்திரம் தெரித்தது. வராந்தா திரும்பும் போது ராம்கோபால் எதிர்பட்டார். ஹலோ விஜயேந்திரன்,
விஜயேந்திரன் அவரை பொருட்படுத்தாமல் நடக்க ராம்கோபால் அவனுடைய தோளை தொட்டார். ஒரு நிமிஷம். என்ன? உங்களையும் உங்க அப்பாவையும் பார்க்கறதுக்காக நானே நேர்ல வரலாம்னு இருந்தேன். எதுக்கு? இதை கொடுக்கத்தான். ஒரு கவரை நீட்டினார். என்ன இது? விபா ஷியாம் கல்யாண ரிசப்ஷன் அழைப்பிதழ். 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் சங்கமம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துருங்க. விஜயேந்திரன் கையில் இன்விடேஷனை திணித்தார் ராம்கோபால். விபா உங்க மக. உங்க ஆசிர்வாதம் அவளுக்கு கண்டிப்பா வேணும், மறக்காம வந்துடுங்க. சொல்லிவிட்டு நகர முயன்ற ராம்கோபாலை இடது கையை நீட்டி மறித்தான் விஜயேந்திரன். யார் எனக்கு எதை கொடுத்தாலும் அதை 2ஆ கொடுத்து தான் எனக்கு பழக்கம். இதையும் அப்படியே வாங்கிட்டு போங்க சொன்ன விஜயேந்திரன் அந்த ரிசப்ஷன் அழைப்புதலை 2ஆக கிழித்து ராம்கோபாலின் கையில் திணித்து விட்டு வேகமாக நடை போட்டான். ஊட்டி மேகங்களின் மெல்லிய அழுகையில் நனைந்து கொண்டிருக்க எஸ்டேட் பங்களாவின் கதகதப்பான அறை ஒன்றுக்குள் உட்கார்ந்து விபாவும் சந்திராவும் டிவியில் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜெயபிரகாசம் ஒரு உள்ளன் சால்வையை போர்த்தி கொண்டு வார இதழ் ஒன்றை பிடிப்பின்றி புரட்டியபடி சோஃபாவுக்கு சாய்ந்திருந்தார். வெற்றிக்கான ஒரு ரன்னை எடுத்துவிட்டு ஆட்டக்காரர் ஓடிக்கொண்டிருந்த போது டெலிபோன் சினுங்கியது. சந்திரா ரிசீவரை எடுத்தாள். மறுமுனையில் ராம்கோபாலின் குரல். சந்திரா, நான் தான். ரிமோட் கண்ட்ரோலில் டிவியின் வால்யூமை குறைத்துவிட்டு சந்திரா பேச ஆரம்பித்தாள். என்னங்க, அங்க நிலவரம் எப்படி இருக்கு? ராம்கோபால் சிரித்தார். ஜமீன் பரம்பரை ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்காங்க. விபா ஷியாம் இருக்கிற இடத்த எப்படியோ கண்டுபிடிக்கணுங்கிற வெறியில யாரையோ போய் பார்த்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு பார்த்துருக்காங்க, யாரும் அசைஞ்சு கொடுக்கல. ஆம்புலன்ஸ் வேன் டிரைவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துட மாட்டாரே. வாயை ஃபெவிகாலால ஒட்டி அதுக்கு மேல பிளாஸ்டரி போட்ட மாதிரி இருக்கார் வேன் டிரைவர். இன்னும் 2 நாள் எப்படியோ பொழுத ஓட்டிட்டா போதும். அதுக்குள்ள நாங்க இங்க இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடாம இருக்கணும். அந்த கவலையே உனக்கு வேணாம். விபாவும் ஜெயபிரகாசமும் எப்படி இருக்காங்க? டென்ஷன் தான். சரியா சாப்பிட்றதும் கிடையாது, தூங்குறதும் கிடையாது. கழுத்துல தாலி ஏறிட்டா எல்லா டென்ஷனும் காணாம போயிடும். சரி, ஷியாம் பக்கத்துல இருக்கானா? இல்ல அவுட் ஹவுஸ்ல இருக்கார். அவனை ஏன் தனியா தங்க விட்ட? உங்க தம்பி கேட்டாதானே? சரியான மூடி டைப். கல்யாணம் பண்ணிக்க போற த்ரில் ஷியாம் கிட்ட மிஸ்ஸிங். விபாவை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு ஜொல்லு பார்வை. ஏதோ சாவிக்கு எடுத்த பொம்மை மாதிரி. ராம்கோபால் குறுக்கிட்டார். விபா பக்கத்துல இருக்காளா? ஆமா. அவளை பக்கத்துல வச்சுட்டு இப்படி புலம்பாத. அவ மனசு கஷ்டப்படும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷியாம் சரியாயிடுவான். பார்க்கலாம். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. வீரமாத்திரை அம்மன் கோயில் பூசாரியை கூப்பிட்டு கோயில் மண்டபத்தை சுத்தம் பண்ணி வாசல்ல வாழை மரம் கட்ட சொல்லியிருக்கோம். மத்தியானம் பூட்டி பஜாருக்கு போய் கல்யாண ஜவுளி எடுத்தோம். சரி, இனி வெளியே போக வேணாம். ஷியாம் கிட்டையும் சொல்லி வை. மறுபடியும் நாளைக்கு ஃபோன் பண்றேன். ஊட்டியில இப்ப மழையா? சாயந்தரம் 6 மணிக்கு நசன்னு ஆரம்பிச்ச மழை இன்னமும் அதே மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. ஷியாம பேச சொல்லட்டுமா? ஜன்னலை திறந்து ஒரு குரல் கொடுத்தா வந்துடுவான். வேணாம், நாளைக்கு பேசிக்கிறேன். வேணும்னா விபா கிட்ட ரிசீவரை கொடு. அந்த பொண்ணு சந்தோஷப்படுற மாதிரி 2 வார்த்தை பேசலாம். சந்திரா ரிசீவரை விபாவிடம் கொடுக்க அவள் ஹலோ அங்கிள் என்று பேச ஆரம்பித்த வினாடி வெளியே போர்ட்டிகோவில் அந்த சத்தம் கேட்டது. சந்திரா வேகமாக ஜன்னலுக்கு போய் எட்டி பார்க்க ஒரு காண்டசா கார் தெரிந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் காரிலிருந்து இறங்கி படியேறி கொண்டிருந்தார்கள். இருட்டில் முகங்கள் பிடிபடவில்லை. யார் இவர்கள்? சந்திரா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் வேறிட்டது. விபா போன் பேசி முடித்திருக்க சந்திரா தயக்க நடியோடு போய் கதவை திறந்தாள். படுகா இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞனும் ஒரு பெண்ணும் கவலை முகங்களோடு நின்றிருந்தார்கள். எஸ் என்றாள் சந்திரா. இந்த ராத்திரி வேலையில உங்களுக்கு தொந்தரவு தரதுக்கு மன்னிக்கணும். நோ ப்ராப்ளம். என்ன விஷயம்? என் பேர் நஞ்சன். இவனோட ஒய்ஃபு. பக்கத்துல இருக்க கிரீன் போர்டு எஸ்டேட் எங்களோட தான். எங்களுக்கு ஒரே பையன், பேரு கஜேஷ். பக்கத்துல இருக்க கான்வென்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். இதுதான் அவனோட போட்டோ. சந்திரா போட்டோவை வாங்கி பார்த்தாள். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவில் கஜேஷ் கன்னத்தில் குழி விழ சிரித்து கொண்டிருந்தான். குழப்பமான முகத்தோடு சந்திரா அவர்களிடம் நிமிர்ந்தாள். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. பையனை சாயந்தரத்துல இருந்து காணோம். சந்திராவுக்கு லேசாக கோபம் வந்தது. உங்க பையனை காணோம்னா நீங்க போய் போலீஸ்ல சொல்லணும். அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டா என்ன அர்த்தம்? நஞ்சன் பதட்டமாக குறுக்கிட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நாங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோம். பையனை யாராவது பார்த்திருந்தா க்ளூ கிடைக்குமேன்னு இந்த ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு வீடா போய் போட்டோவை காட்டி விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். பையனை எப்ப இருந்து காணோம்? சாயந்தரம் 4 மணிலேருந்து. போர்ட்டிகோ படிகளில் நடை சப்தம் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்க்க ஷியாம் படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான். கனமான உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்னோ கேப், கிளவுஸ் அணிந்து குளிரை விரட்டி இருந்தான். பக்கத்தில் வந்ததும் கேட்டான். அண்ணே, யார் இவங்க? இவங்க பையனை சாயந்தரத்துல இருந்து காணோமா? என்னது, பையனை காணோமா? இது என்ன பையன்கள் காணாம போற சீசனா? 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இதே பிரச்சனை, இப்ப இங்கேயும் பிரச்சனை. சாரி, உங்களை தொந்தரவு படுத்தலாம் நினைக்க வேணாம். இது ஒரு ஜஸ்ட் என்கொயரி தான். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.
பையனை யாராவது பார்த்திருக்கலாமோங்கிற எண்ணத்துல இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீடா போய் போட்டோவை காட்டி கேட்டுட்டு இருக்கோம். ஷியாம் கேட்டான். பையன் பேர் என்ன? கஜேஷ். எப்படி காணாம போனா? கான்வென்ட்ல இருந்து வீட்டுக்கு திரும்பும் போதா? ஆமா. வழக்கம் போல கார் டிரைவர் கான்வென்ட் விட நேரத்துக்கு போய் கார்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தார். வழியில கார் ஏதோ மக்கர் பண்ண போக டிரைவர் காரை நிறுத்தி பேனட்டை ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பார்த்திருக்கார். அந்த சமயத்துல கஜேஷ் கார்ல இருந்து இறங்கி ரோட்டோரமா விளையாடிட்டு இருந்திருக்கான். டிரைவர் காரை சரி பண்ணிட்டு பார்க்கும்போது ரோட்டோரமா விளையாடிட்டு இருந்த கஜேஷை காணும். கார் ரிப்பேர் ஆகி நின்ன இடம் இது கற்பூர சோலை அவென்யூ. ஆள் நடமாட்டம் அறவே இல்லாத ஏரியா வச்சே அது. டிரைவர் எப்படி? நம்பிக்கையான ஆளா? எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தான் டிரைவர். 25 வருஷமா இருக்கார். பையன் காணாம போன நிமிஷத்துல இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். டோன்ட் வரி, பையன் எப்படியும் கிடைச்சிடுவான். ரோட்டோடமா விளையாடிட்டு இருந்த பையன் வழி தவறி ஏதாவது ஒரு பக்கம் போயிருக்கலாம். போலீஸ் எப்படியும் பையனை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டாந்துடுவாங்க. நீங்க தைரியமா போங்க சார். ஊட்டி ஏசி எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஃபோன் பண்ணி நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ரொம்பவும் நன்றி சார். இளைஞன் நஞ்சனும் அவனுடைய மனைவியும் நீர் மின்னும் விழிகளோடு கைகூப்பி விட்டு போர்ட்டிகோவில் நின்றிருந்த தங்கள் காரை நோக்கி போனார்கள். கார் புறப்பட்டு காம்பவுண்ட் கேட்டை தாண்டும் வரை மௌனம் சாதித்த சந்திரா கோபமாக புரிந்தாள். நமக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். வீதியில போற பிரச்சனைலாம் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. பக்கத்தில் நின்றிருந்த ஜெயபிரகாசம் மணல் பெருமூச்சொன்றை வெளியேற்றி விட்டு சொன்னார். எதுக்காக இப்படி பையன்களை கட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. நம்ம கான்வென்ட் பையன் சாய் பிரசாத்தை கட்டிட்டு போனது 2 தீவிரவாதிகள் என்கிற உண்மை இப்போ வெளியே வந்திருக்கு. இதுவும் அவங்க வேலையாகத்தான் இருக்கும். ஷியாம் இடைமறித்தான். அவங்களும் இப்போ உயிரோடு இல்லையே, போலீஸ்தார் சுட்டு கொண்டுட்டாங்களே. அவங்க கூட்டாளிங்க யாராவது பண்ணியிருக்கலாமே. விபா ஆச்சரியப்பட்டாள். இப்படி ஒரு பிரச்சனை நம்ம எங்க போனாலும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கே, அதுதான் ஏன்னு புரியல. கோயம்புத்தூர்ல காணாம போனது நம்ம கான்வென்ட் பையன், இங்க ஊட்டியில காணாம போயிருக்கிறதும் ஒரு கான்வென்ட் பையன் தான். இது வேறு கான்வென்ட்டா இருந்தாலும் பிரச்சனை நம்ம காது வரைக்கும் வருது. நடந்த 2 சம்பவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஷியாம் அவசரமாக இடைமறித்தான். ஒரு தொடர்பும் கிடையாது விபா. எல்லாமே தற்செயலா நடக்கிறது தான். நாட்டுல கிரிக்கெட் முதல் கொண்டு எல்லா விஷயமே கெட்டு போயிருக்கு. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பக்கவாத நோயா இருக்கிறது தீவிரவாதமும் மதவாதமும் தான். இந்த 2ஐயும் ஒழிச்சாதான் எல்லாமே ஒழுக்கத்துக்கு வரும். சந்திரா கையமர்த்தினாள். லெக்சர் போது ஷியாம், நீ சாப்பிடத்தானே வந்த? ஆமா. டைனிங் டேபிள்ல உன்னோட கோட்டா இருக்கு, போய் சாப்பிடு. நாங்க சாப்பிட்டாச்சு. உனக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம், நீ வர்ற மாதிரி தெரியல. சப்பாத்தி வரைச்சு போறதுக்குள்ள டின்னரை முடிச்சுக்கிட்டோம். ஷியாம் டைனிங் டேபிளை நோக்கி போய்கொண்டே கேட்டான். விபா, என்னை கம்பெனி தரியா? சாரி, ஹவுஸ்ஃபுல். சரி, பக்கத்துலாவது வந்து உட்காரேன், இது நியாயம். ஷியாம் டைனிங் டேபிளுக்கு போய் உட்கார்ந்து பீங்கான் தட்டில் 2 சப்பாத்திகளை எடுத்து வைத்துக் கொள்ள விபா ஹாட் பேக்கில் இருந்த வெஜிடபிள் கோப்தாவை எடுத்து பரிமாறினாள். சந்திரா குரல் கொடுத்தார். ஷியாம், உங்க அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தார். எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. அங்க நிலைமை எப்படி இருக்கான்? கோயம்புத்தூரையே சலடை போட்டு தேடிட்டு இருக்காங்களா அந்த ஜமீன் பரம்பரை. தேடட்டும், நல்லா தேடட்டும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வெளியே தலை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நான் வெளியில போகவே இல்லையே. பொய் சொல்லாத. சாயந்தரம் 4 மணிக்கு வெளியே போயிட்டு 7 மணிக்கு தானே நீ வந்த? பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம்னு போனேன். எவனும் இந்தியாவிலேயே இல்லை. எல்லோரும் ஸ்விஸ் அமெரிக்கான்னு போயிட்டாங்க. சரி, நீயும் அடுத்த வாரம் விபாவோடு ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிடு. விபா வெக்கிட்டு தலையை தாழ்த்தி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க அதை காண பொறுக்க மாட்டாமல் ஒரு சப்பாத்தியோடு எழுந்து கொண்டான் ஷியாம். விபா முகம் மாறினாள். என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? சாப்பிட போகும்போது பசி இருந்தது, இப்ப இல்ல. லேசா தலையை வேற வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாத்திரையை போட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஷியாம் வாஷ் பேஷனில் கையை கழுவிக்கொண்டு அவுட் ஹவுஸை நோக்கி வேகமாக புறப்பட்டான். போர்ட்டிகோ படிகளில் இறங்கும் போது முதுகில் அண்ணியின் குரல் கேட்டது. எப்பவுமே இவன் இப்படித்தான் விபா. சாப்பிட உட்காருவான், பாதி சாப்பிட்டு இருக்கும்போதே ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை பாக்கி இருக்குன்னு கிளம்பி போயிடுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான் இவனை வழிக்கு கொண்டு வரணும். இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஷியாம் கொட்டி இருந்த இருட்டில் தோட்டத்தின் வழியே அவுட் ஹவுஸை நோக்கி வேக நடை போட்டான். 2 நிமிட நடையில் அவுட் ஹவுஸ் வந்தது. வாசல் பூட்டுக்கு விடுதலை கொடுத்து உள்ளே போனவன் கதவை உட்பக்கமாக தாழிட்டு கொண்டு வீட்டில் மண்டி கிடந்த 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் மெதுவாக நடை போட்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தான். கட்டில் அருகே போனவன் சட்டென்று மண்டி போட்டு உட்கார்ந்து கட்டிலுக்கடியில் குடிந்து பார்த்தான். அந்த 6 வயது பையன் கண்களை அகல விரித்து மிரண்டான். ஷியாம் பையனின் கணத்தை தட்டினான். உன் பேரு கஜேஷாமே, பியூட்டிஃபுல் நேம். விஜயேந்திரன் காரை விரட்டி கொண்டிருக்க பின் சீட்டில் ருத்ர நரசிம்முலு சுருட்டை பிடித்தபடி சாய்ந்திருந்தார். நேரம் நள்ளிரவை தொட்டிருந்தது. வெறுமையான கோவை நகர் வீதிகளில் சோடியம் வேப்பர் வெளிச்சம் நிரம்பி இருந்தது. விஜய், ருத்ர நரசிம்முலு புகை கசியும் புதர்களோடு கூப்பிட்டார். கொண்டையா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்ல. அவனை எங்க அனுப்பியிருக்க? ஷியாமோட கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவுக்கு. அது வேஸ்ட். அவங்க யாரும் உள்ளூர்ல இருக்க மாட்டாங்க. எதுக்கும் போய் பார்க்கட்டுமே. இந்த விஷயத்துல நாம எதையும் அலட்சியம் பண்ண முடியாதப்பா.
இந்த ராத்திரி பொழுது விடிஞ்சா நாளை காலையில கல்யாணம். ஷாமும் விபாவும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்துட்டா நாம எல்லாரும் தலைகளை தொங்க போட்டுட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். அவங்கள கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்கப்பா. எப்படி விஜய்? இப்ப மணி 11:45. நாளை காலையில அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள கல்யாணம். விபாவும் ஷாமும் எந்த திசையில இருக்காங்கன்னு கூட தெரியாது. எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ராம்கோபாலை போட்டு உலுக்குற உலுக்கலில் எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்துடலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை விஜய், அவன் சொல்ல மாட்டான். அவனை சொல்ல வைக்க போறேன். முரட்டுத்தனம் வேணாம் விஜய். ராம்கோபால் கிட்ட நான் இதமா பேசி பார்க்குறேன். சில நேரங்களில் நாம காட்டுற பணிவு கூட நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கலாம். நீங்க முதல்ல பணிவா பேசி பாருங்கப்பா. அவன் நம்ம வழிக்கு வரலன்னா அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். பொறுமை விஜய், பொறுமை. ருத்து நரசிம்ஹலு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார் வேகம் குறைந்து அரை இருட்டான தெருவுக்குள் நுழைந்தது. பங்களாக்கள் தள்ளி தள்ளி மரங்களோடு தெரிய கார் ஹெட்லைட் வெளிச்சத்தோடு மெல்ல ஊர்ந்து ராம்கோபாலின் பங்களாவுக்கு முன்பாக வந்து நின்றது. வாட்ச்மேன் பக்கத்தில் வந்தார். யார் வேணும்? ராம்கோபாலை பார்க்கணும். யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கார். ஒரு அவசர வேலையா அவரை பார்க்கணும். வாட்ச்மேன் மேற்கொண்டு பதில் சொல்லும் முன் மாடியில் விளக்கு எரிந்தது. ஜன்னலில் ராம்கோபாலின் முகம் தெரிந்தது. ஆறுமுகம், யாரது? ஐயா உங்களை பார்க்கணும்னு. ராம்கோபால் சிட் அவுட் முகப்புக்கு வந்து நின்று 2 பேரை பார்த்து விட்டு சின்னதாக வியந்தார். ஓ, நீங்களா? என்ன இந்த நேரத்துல? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே. ஆறுமுகம் ஐயா, அவங்கள முன்னாடி இருக்கிற டிராயிங் ரூம்ல உட்காரவே வந்துடுறேன். வாட்ச்மேன் அவர்களை கூட்டிக் கொண்டு உள்ளே போய் உட்கார வைக்க ராம்கோபால் நைட் கவுன் முடிச்சை இறுக்கிக் கொண்டே இறங்கி வந்தார். ஆறுமுகம் மறுபடியும் கேட்டுக்கு போய்விட புன்னகையோடு 2 பேரையும் பார்த்தார் ராம்கோபால். சொல்லுங்க, என்ன விஷயம்? ருத்ர நரசிம்ஹலு கும்பிட்டார். நான் வயசுல பெரியவன், இருந்தாலும் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். விபா என் பேத்தி, எங்க ரத்தம். அவளை நீங்க என்கிட்ட ஒப்படைக்கணும். அது சம்பந்தமா முதல்ல உங்களை நாங்க மிரட்டி இருக்கோம். அப்படி மிரட்டினது தப்பு. அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். விபாவுக்கும் உங்க தம்பிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. ராம்கோபால் பெரிதாக புன்னகைத்து விட்டு தோள்களை குலுக்கினார். சாரி, இனிமே அந்த கடவுளே நினைச்சாலும் விபாஷாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நீங்களும் நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமே தவிர ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ராத்திரி நேரத்துல இதுக்காக நீங்க எவ்வளவு மெனக்கெட்டு வந்திருக்க வேணாம். ப்ளீஸ். உங்க பிடிவாதத்துல ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ராஜபோக வாழ்க்கை பாலாயிடக்கூடாது. என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டாலே விபாவுக்கு அந்த ராஜபோக வாழ்க்கை கிடைச்சிடும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. இது நடக்க போற கல்யாணம். இந்த கல்யாணத்தை நிறுத்த எங்களால முடியும். எப்படி? எப்படி? விஜயேந்திரன் உதட்டில் ஒரு கோணல் சிரிப்பு உற்பத்தி ஆயிற்று. நீங்க டெட் பாடியா இந்த வீட்டுல கிடக்கும்போது உங்க தம்பி ஷியாம் மாலையும் கழுத்துமா நின்று ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியுமா என்ன? ராம்கோபால் பயப்படாமல் புன்னகை காட்டினார். ப்ளீஸ் திரும்பி சொல்லுங்க. விஜயேந்திரன் அதே கோணல் சிரிப்போடு சொன்னான். நீங்க டெட் பாடியா இந்த வீட்டுல கிடக்கும்போது உங்க தம்பி ஷியாம் மாலையும் கழுத்துமா நின்று ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியுமா என்ன? என்ன மிரட்டுறீங்களா? இது மிரட்டல் கிடையாது மிஸ்டர் ராம்கோபால். விபா இருக்கிற இடத்த நீங்க சொல்லலைன்னா நடக்க போற நிஜம் இது. சொல்லிக்கொண்டே இடுப்பு பகுதிக்கு கையை கொண்டு போய் வெளியே எடுத்தான். மெட்டாலிக் பிஸ்டல் மினுமினுப்பாக உடம்பை காட்டியது. ராம்கோபால் பதட்டப்படாமல் தன் புன்னகையின் பரப்பளவை பெரிதாக்கினார். பரவாயில்லையே, சினிமா வில்லன் ரேஞ்சுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க. 1லிருந்து 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் உண்மையை சொல்லணும். இல்லைன்னா இந்த துப்பாக்கி வாயை திறக்கும். அடுத்தபடியா நீங்க பேச போற டைலாக் இதுதானே? ராம்கோபால், பி சீரியஸ். எங்க ஜமீன் பாரம்பரியத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க எதையும் செய்ய தாங்க மாட்டோம். உங்களுக்கு என்ன பிரியுமோ அதை செய்யுங்க. பட் விபாஷாம் கல்யாணத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியாது. விஜயேந்திரன் கோபத்தில் தத்தளித்து பிஸ்டலை உயர்த்திய வினாடி அவனுடைய ஷர்ட் பாக்கெட்டில் கங்காரு குட்டியாக ஒளிந்திருந்த செல்போன் சிறுங்கி கூப்பிட்டது. இடது கையில் செல்போனை எடுத்து காதுக்கு கொடுத்தான். மறுமுனையில் ஒலித்த குரலை கேட்டதும் லேசாக மலர்ந்தான். என்ன கொண்டையா, தகவல் ஏதாவது கிடைச்சுதா? ஒரு நிமிஷத்துக்கு மறுமுனையில் கொண்டையாவின் குரல் கேட்டுக்கொண்டிருக்க விஜயேந்திரன் முகத்தில் சந்தோஷ ரேகைகள் கிளைவிட்டன. அப்படியா? அது போதுமே நமக்கு. அதை பத்திரமா ஒரு பாலித்தீன் பேப்பர்ல வச்சு சுத்தி ராம்கோபாலோட வீட்டுக்கு கொண்டாந்துரு. 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்க இருக்கணும். சொல்லிட்டு செல்போனை அணைத்த விஜயேந்திரன் புன்னகைத்துக் கொண்டிருந்த ராம்கோபாலிடம் நிமிர்ந்தான். இனி நீங்க ரொம்ப நேரத்துக்கு சிரிச்சிட்டு இருக்க முடியாது ராம்கோபால். ஏன்? விதி 4 கால் பாய்ச்சல்ல வேகமா வந்துட்டு இருக்கு. ஊட்டி. கம்பளிக்குள் தூக்கம் பிடிக்காமல் விழித்து கொண்டிருந்தாள் விபா. விடிந்தால் கல்யாணம். ஷாம் தன் கழுத்தில் தாலி கட்ட போகும் அந்த வினாடிகளை நினைக்கும் போதே விபாவின் உடம்பின் மொத்த நரம்பு மண்டலத்துக்கும் ஐஸ் வாட்டர் இலவசமாக சப்ளை ஆயிற்று. தாலி கட்டிய கையோடு காரில் கோவைக்கு பயணம். மாலையில் ரிசப்ஷன். ஆர்கெஸ்ட்ராவின் இறைச்சலில் மூச்சை அடைக்கும் ரோஜா மாலைகளோடு ஷாமின் தோலை உரசிக்கொண்டு நின்றபடி வருகிற எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி கிஃப்ட் பாக்கெட்டுகளை வாங்கி படுத்துக்கொள்ள பிடிக்காமல் எழுந்து உட்கார்ந்தாள் விபா. இன்னைக்கு தூக்கம் வராது போல இருக்கே. அவரும் இதே அவஸ்தையில் தான் இருப்பாரா? கட்டிலை விட்டு இறங்கிய விபா அறையின் குறுக்கே நடந்து வெளிப்பக்க ஜன்னலை நெருங்கி கொக்கியை விலக்கி கண்ணாடியை தள்ளினாள். 50 மீட்டர் தூரத்தில் சில்வர் ஓக் மரங்களுக்கு மத்தியில் அவுட் ஹவுஸ் தெரிந்தது.
ஒரு அறையில் மட்டும் டியூப்லைட் எரிந்து கொண்டிருப்பதற்கு அடையாளமாக கண்ணாடி ஜன்னல்களில் வெளிச்சம் ஊட்டியிருந்தது. அவரும் இன்னும் தூங்கல போல இருக்கே, இன்டர்காம்ல பேசி பார்க்கலாமா? மறுபடியும் கட்டிலுக்கு வந்து தலைமாட்டில் இருந்த இன்டர்காமை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு அவுட் ஹவுஸுக்குரிய பட்டனை தட்டினாள். அது மறுமுனையில் முணுமுணுத்தது. அரை நிமிஷ சாவகாசத்துக்கு பிறகு ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஷியாமின் கரகரப்பான குரல். யாரு? விபா குரலை கிசுகிசுப்பாக்கி கொண்டாள். நான் தான். விபாவா? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. உங்க ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. எனக்கும் அதே நிலைமைதான். விபா வெட்கமாக சிரித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரிசீவரில் அந்த சப்தம் கேட்டது. முனகல் சத்தம். விபா முகம் மாறி ரிசீவரை காதுக்கு நன்றாக ஒட்ட வைத்துக் கொண்டு உன்னிப்பாக கவனித்தாள். அடிப்பட்ட யாரோ வலியால் முனகுகிற மாதிரியான சத்தம். அது என்ன சத்தம் என்று விபா கேட்க நினைத்த வினாடி ஷாம் பேசினான். போய் தூங்கு விபா. 2 மணி நேரமாவது தூங்கி எந்திரிச்சாதான் நாளைக்கு மணவரையில ஃப்ரெஷ்ஷா உட்காரலாம். தூக்கம் வரலனா ஒரு வேலையை மாத்திரை போட்டுக்கோ. 4 மணி நேர தூக்கம் கேரண்டி. நாளை காலையில பார்க்கலாம். குட் நைட். மறுமுனையில் ரிசீவர் வேகமாக கவிழ்ந்து கொள்ள விபா ரிசீவரை பிடித்துக்கொண்டு அப்படியே நின்றாள். அந்த முனகல் சத்தம் இன்னமும் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்தது. அவுட் ஹவுஸ்ல அவரை தவிர வேறு யாரோ இருக்காங்க. மனசுக்குள் விதைக்கப்பட்ட அந்த சந்தேக விதை பளிச்சென்று 2 இலைகளை விட்டது. ஷியாம் 2 நாளா சரியில்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கொள்ற சந்தோஷம் அவர்கிட்ட மிஸ்ஸிங். அவுட் ஹவுஸை விட்டு பெரும்பாலும் வெளியே வர்றதில்ல. அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது. போய் பார்த்துடலாமா? ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாக சால்வை எடுத்து போர்த்தி கொண்டு வெளிப்பக்க கதவை திறந்தாள். வெளியே காத்திருந்த ஐஸ் காற்று முகத்தில் அடித்தது. தூரத்தில் யூக்கலிப்டஸ் மரங்கள் இருட்டில் நட்டு வைத்த ஈட்டிகளாக தெரிந்தன. பீத்து எரியப்பட்ட பஞ்சு துணுக்குகளாக மேகக்கூட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்க போர்ட்டிகோ வராந்தாவுக்கு வந்தாள் விபா. படிகளில் இறங்கும்போது ஒரு பயம் வந்தது. இப்படி தனிமையாக போறது சரியா? சந்திராவையும் கூட்டிட்டு போலாமா? வேணாம். அவர் தூக்கத்தை கெடுக்க வேணாம். மேலும் ஷியாம் மேல நீ சந்தேகப்படுவது சந்திராவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பிரச்சனையை நீயே அணுகிப்பார். பனி பெய்த ஈரத்தில் நனைந்து கிடந்த லானில் வேக நடை போட்டு அவுட் ஹவுஸை நெருங்கினாள் விபா. உட்பக்கமாக இருந்த கண்ணாடி ஜன்னலில் இன்னமும் டியூப்லைட் வெளிச்சம் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த ஜன்னலை நோக்கி மெல்ல நடை போட்டாள். இதே துடிப்பு லேசாக எகிரியது. அந்த குளிரிலும் விபாவின் மெத்தென்ற நெற்றி பரப்பில் வியர்வை வடிந்தது. டெலிபோனில் கேட்ட அந்த முனகல் சத்தம் இன்னும் காதுகளில் விடாப்பிடியாக ஒட்டி கொண்டிருந்தது. கண்ணாடி ஜன்னலை நெருங்கியவள் மெல்ல அதை தள்ளி பார்த்தாள். முடியவில்லை. உட்பக்கமாக குக்கி மாட்டி இருந்தது. விபா பின்வாங்கி யோசித்தாள். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஜன்னல் திறந்திருந்தாலும் போதும். உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். விபா இடமிருந்து வலமாக அவுட் ஹவுஸை சத்தம் இழாமல் சுற்றி வந்து சாத்தப்பட்ட ஒவ்வொரு ஜன்னலையும் தள்ளி பார்த்தாள். எதுவுமே அசைந்து கொடுக்கவில்லை. பின்பக்கமாக நகர்ந்து வந்தபோது கல்லடி வாங்கிய கண்ணாடி ஜன்னல் ஒன்று உள்ளங்கை பரப்பளவுக்கு பொத்தலை வாங்கியிருக்க விபா நின்றாள். இந்த பொத்தல் போதுமே. சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அந்த குட்டையான ஜன்னல் திட்டின் மேல் ஏறி வசதியாக உட்கார்ந்து கொண்ட விபா ஜன்னலின் பொத்தல் வழியாக உள்ளே பார்த்தாள். 0 வாட்ஸின் மங்கலான வெளிச்சத்தில் ஹாலின் பின் பகுதியும் சமையலறையும் தெரிந்தன. வீட்டுக்குள் உறைந்து போன நிசப்தம். தலையை விதவிதமாக சாய்த்து பார்த்த அந்த வீட்டுக்குள் ஷியாமை தேடினால் கிடைக்கவில்லை. இப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்க்கலாம். விபா மனசுக்குள் தீர்மானித்து கொண்டவளாக மறுபடியும் பார்வையை ஜன்னலின் பொத்தலுக்கு கொண்டு போனாள். தோளின் மேல் வெப்பமாக அந்த கை விழுந்தது. விபா விருட்டண்டு திரும்ப வெகு அருகில் ஷியாம் நின்றிருந்தான். உதட்டில் சாக்பீஸ் கோடு மாதிரியான சிரிப்பு. ஸ்க்ரூ ஆணியாக பார்வை. விபா ஜன்னலில் இருந்து தனிச்சையாக உதிர்ந்தாள். கை கால்களில் நடுக்கம் தொற்றிக்கொள்ள சாரி என்றாள். ஷியாம் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாக அவள் அருகே குனிந்தான். எதுக்கு இப்ப சாரி? அது வந்து என்னை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டிருந்தா வாசப்பக்கம் இருக்கிற காலிங் பெல்லுக்கு வேலை கொடுத்திருக்கலாமே. நான் வந்தது சொல்லு, எதுக்கு? விபா தயங்கி விட்டு சொன்னாள். இன்டர்காம்ல நீங்க என்கிட்ட பேசும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தமா? யாரோ அடிபட்டு வலியால முனகுற சத்தம். ஷியாமின் முகத்தில் கிரகண நிழல். சுதாரித்து சிரித்தான். முனகுற சத்தமா? ஆமா. பிரம்மையா இருக்கும். இல்ல, கேட்டேன், நல்லா கேட்டேன். என் காதுக்குள்ள இன்னும் அந்த சத்தம் இருக்கு. உங்க அண்ணியே எழுப்பிட்டு வரலாம்னு பார்த்தேன். அப்புறம் அவங்க தூக்கத்தை எதுக்காக கெடுக்கணும்னு நானே வந்துட்டேன். ஷியாம் அவசரமாக தன் முகத்துக்கு அப்பாவி கவசத்தை மாட்டிக்கொண்டான். நீ சொல்றதை கேட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வா, அவுட் ஹவுஸ்குள்ள ஒரு தடவை பார்த்துடலாம். வேணாங்க, நான் புறப்படுறேன். விபா நகர முயல ஷியாம் 2 அடி நகர்ந்து நாசுக்காக மறித்தான். நில்லு விபா. என் மேல உனக்கு ஏதோ சந்தேகம் இருக்க போய்த்தானே இந்த ஜன்னல் ஓட்ட வழியா பார்த்துட்டு இருந்த? சாரிங்க, அது என்னை கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு மனசுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. வா, 2 பேருமே வீட்டுக்குள்ள போவோம். யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்ப்போம். யாரும் இல்லைன்னு நீங்க சொன்னா சரிதான். நோ, நீ என் கூட வர்ற, வீட்டை சுத்தி பாக்குற. வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் வரல, என் ரூமுக்கு போறேன். ஷியாமின் கண்கள் சட்டென்று இடுங்கின. குரலில் கோபம் கலந்து லேசாக உயர்ந்தது.
நீ இப்ப வரப்போறியா இல்லையா? விபா முகம் மாறி பின்வாங்கி பயத்தோடு ஷியாமை பார்த்தாள். நான் வரமாட்டேன். உங்க பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, உங்ககிட்ட என்னோ தப்பு இருக்கு. ஷியாமின் வலது பக்க புருவம் மட்டும் ஒரு நிழலுக்கு உட்பட்டு உயர்ந்தது. ஓ, என்கிட்ட தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அப்படின்னா இனிமே இங்கிருந்து உயிரோடு தப்பி போக முடியாது. விபா எதிர்பார்க்காத ஒரு வினாடியில் ஷியாம் அவள் மேல் பாய்ந்தான். விபா விலகுவதற்குள் சற்றே ஈரமான அந்த கர்ச்சீப் விபாவின் முகப்பரப்பை ஆக்கிரமித்தது. ஏதோ அழுகிய பழநெடி நாசி பாதைக்குள் அவஸ்தையாக இறங்க விபாவின் கண் இமைகள் வலுக்கட்டாயமாக ஷட்டர்கள் போல கீழ்நோக்கி இழுக்கப்பட்டன. சரிந்த விபாவை 2 கைகளாலும் ஏந்தி கொண்டான் ஷியாம். சுற்றுமுற்றும் சிக்கன பார்வை பார்த்தவன் விபாவை சிரமம் இல்லாமல் தூக்கியபடி அவுட் ஹவுஸை நோக்கி நடை போட்டான். ராம்கோபால் புன்னகைப்பதை நிறுத்திவிட்டு நிதானத்துக்கு வந்தார். விஜயேந்திரனை ஒரு குழப்ப பார்வை பார்த்தார். என்ன சொன்னீங்க? விதி 4 கால் பாய்ச்சல் வேகமா வந்துட்டு இருக்கா? ஆமா. இனி உங்களை பணிய வைக்க இந்த பிஸ்டல் வேணாம். கொண்டையா கொண்டுட்டு வரப்போற சங்கதி ஒன்னே போதும். அதை பார்த்துட்டு அவன் மேற்கொண்டு பேசிக்கலாம். ராம்கோபால் ஏதோ பேச முற்பட விஜயேந்திரன் கையமர்த்தினான். வேணாம். இனிமே நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கொண்டையா வந்த பின்னாடி பேசுறது நல்லது. காத்திருந்தார்கள். 20 நிமிடங்களுக்கு பிறகு கொண்டையா பைக்கில் வந்து சேர்ந்தான். கையில் ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக். விஜயேந்திரன் ஒரு சின்ன சிரிப்போடு நிமிர்ந்தான். கொண்டையா, இவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல உன் கைக்கு கிடைச்ச இந்த சங்கதிய எடுத்து இப்படி இந்த டீப்பாய் மேல வையி. பிளாஸ்டிக் கேரி பேக்ல இருந்து அதை எடுத்து வைத்தான் கொண்டையா. ராம்கோபால் உறைந்தார். ராம்கோபால் உறைந்த பார்வையோடு டீப்பாயின் மேல் வைக்கப்பட்டிருந்த இரத்தக்கரை படிந்த அந்த தபால் கட்டையை பார்த்து கொண்டிருக்க விஜயேந்திரன் அவர் காதருகே சிரித்தான். இந்த இரத்தக்கரை படிந்த தபால் கட்டை உங்க கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவுல இருந்தானே கொண்டையா எடுத்திருக்கான். கடைஞ்ச 4-5 நாளாவே போஸ்ட்மேன் காதர் காணாம போன நியூஸ் தான் எல்லா பேப்பர்ஸ்லயும் முக்கிய செய்தி. காதர் காணாம போன ஏரியாவும் உங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ஏரியா தான். டெலிவரி செய்யப்படாத இந்த ரெஜிஸ்டர் தபால் கட்டையும் இதன் மேல் படிந்திருக்கிற இரத்தக்கரையும் பார்க்கும்போது விஜயேந்திரன் கோணல் சிரிப்போடு பேசிக் கொண்டிருக்கும் போதே ராம்கோபாலின் மனதுக்குள் 4 நாளைக்கு முந்தின ஷியாமின் நடவடிக்கைகள் ரிவைண்ட் செய்யப்பட்டு ஸ்லோ மோஷனில் ஓடின. போஸ்ட்மேனை தேடிக்கிட்டு போலீஸ் வந்ததும் நினைவுக்கு வந்து இதயத்தை கனமாக்கியது. என்ன ராம்கோபால், பேச்சே காணோம்? இந்த இரத்தக்கரை படிஞ்ச தபால் கட்டை பார்க்கும்போது போஸ்ட்மேன் காதர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. போஸ்ட்மேனை கொலை பண்ணது நீங்களா இல்ல உங்க தம்பி ஷியாமா? நான் இல்ல. அப்படின்னா ஷியாமா? தெரியாது. போலீஸுக்கு விஷயத்தை கொண்டு போனா போதும், அவங்க எல்லா விஷயத்தையும் தோண்டி எடுத்துடுவாங்க. கொண்டையா, போலீஸுக்கு போன் பண்ணு. ராம்கோபால் பதட்டமாக எழுந்தார். வேணாம். என்னது வேணாமா? சரியா போச்சு மிஸ்டர் ராம்கோபால், இது பிட் பாக்கெட் விவகாரம் கிடையாது. ஒரு போஸ்ட்மேன் காணாம போன விவகாரம். டெலிவரி செய்யப்படாத இரத்தக்கரை படிச்ச தபால் கட்டு உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல கிடைச்சிருக்கு. நான் விஷயத்த போலீஸுக்கு கொண்டு போகாம இருக்க முடியுமா? ப்ளீஸ் வேணாம். இந்த விவகாரத்தை நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம். போலீஸ் வரைக்கும் போக வேணாம். நாங்க போலீஸுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க விரும்பினா உடனடியா 2 காரியம் பண்ணணும். 1, இந்த நிமிஷமே உங்க மனைவிக்கு போன் பண்ணி விபா ஷியாம் கல்யாணத்தை நிறுத்தணும். 2, நாளை காலையில 6 மணிக்குள்ள விபாவை என்கிட்ட ஒப்படைக்கணும். சரி, முதல்ல உங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணுங்க. விஜயேந்திரன் சொல்ல ராம்கோபால் எழுந்து நொந்து போன நடையில் டெலிபோனை நோக்கி போனார். இன்ஸ்பெக்டர் பாலமுரளி தூக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு கிரைம் அக்கரன்ஸ் ஃபைல்களை புரட்டி கொண்டிருக்க அவருடைய மனைவி வாணி ஒரு முனி கொட்டாவியோடு பக்கத்தில் வந்து நின்றாள். என்ன இந்த ராத்திரிய வைகுண்ட ஏகாதசியா கொண்டாடுறதா முடிவு பண்ணிட்டீங்களா? பாலமுரளி கைகளை உயர தூக்கி நெட்டி முறித்து கொண்டே சொன்னார். என்ன பண்றது வாணி, சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதி ரத்னாகரனோட டைரியில் இருந்த எல்லா கோட்வேர்ட்ஸும் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அட்சய பாத்திரம்னு ஒரு வார்த்தையை எழுதி அதுக்கு கீழே கடத்தப்பட்ட பையன் சாய் பிரசாத்தோட பெயரையும் அதுக்கு கீழே இன்னொரு பெயரையும் தீவிரவாதி எழுதி வச்சிருக்கான். அந்த பேர் ரத்தத்தால மெழுகப்பட்டு 2 எழுத்து மட்டும்தான் கிடைச்சது. SHல ஆரம்பிக்கிற அந்த பேர் எதுவா இருக்கும் மண்டையை போட்டு உடைச்சுக்கிறோம். அதுக்காக SHல ஆரம்பிக்கிற ஜென்ஸ் நேம் லிஸ்டையும் லேடிஸ் நேம் லிஸ்டையும் தயார் பண்ணி ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அது வீண் வேலைங்க. வீண் வேலை தான், நல்லா தெரியுது. ஏசிக்கு தெரியலையே. SHல ஆரம்பிக்க ஒவ்வொரு பேரையும் கிரைம் ரெக்கரன்ஸ் ஃபைல இருக்க நபர்களோட லிங்க் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரியை படிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. விடுறதுக்குள்ள என்னோட மூளையை அல்வா பதத்துக்கு போயிடும்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்குவானி. இதையெல்லாம் பார்த்து முடிக்க எனக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும். இப்போ லிஸ்ட்ல எத்தனையாவது பேரை பார்த்துட்டு இருக்கீங்க? 27வது பேர் ஷியாம். காக்கி யூனிஃபார்மை கட்டிக்கிட்டா இப்படித்தான் தூக்கத்தை காவு கொடுக்கணும். சொல்லிக்கொண்டே நகர முயன்ற வாணி சட்டென்று நின்றாள். என்னங்க? இப்ப என்ன பேர் சொன்னீங்க? ஷியாம். ஏன்? வாணி தன் புருவ மத்திய இடது கையின் ஆட்காட்டி விரலால் கீறிக்கொண்டாள். இந்த ஷியாம் பேரை கேட்டதும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். என்ன சொல்லு? பையன் சாய் பிரசாத் காணாம போன அன்னைக்கு கான்வென்ட் பஸ்ல நானும் இருந்தேன். நம்ம பையன் அபிஷேக்கை கூட்டிட்டு வரும்போது கான்வென்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி என்னோட காலேஜ் மேட் ஷியாம் கார்ல சாஞ்சு நின்றுட்டு இருந்தான். பாலமுரளி நிமிர்ந்து உட்கார்ந்தார். நானா போய் வழியா அவன்கிட்ட பேசினேன். அன்னைக்கு அவன் என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தான். என்ன காரு? சாண்ட்ரோ டீப்ஸ்லி ப்ளூ கலர். சாரி,
சாண்ட்ரோ டீப் சி ப்ளூ கலர். வீடு எங்கன்னு சொன்னா? மகாராணி அவென்யூ. அவனுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்றத பார்த்தா ராம்கோபாலோட தம்பி ஷியாம் மாதிரி தெரியுது. காணாம போன பையன் சாய் பிரசாத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் ஜெயபிரகாசம் வீட்டுக்கு போன போது ராம்கோபாலும் ஷியாமும் அங்க இருந்தாங்க. ஜெயபிரகாஷோட டாக்டருக்கும் ஷியாமுக்கும் கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்க. ஷியாம் டீசெண்டான ஃபேமிலியை சேர்ந்தவன். அவன் எதுக்காக பையனை கடத்தணும்? நான் என் மனசுக்கு தோணுன சந்தேகத்தை உன்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஷியாம் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது. வாணி போய்விட பாலமுரளி கண்களை மூடிக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்தார். டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்ட ராம்கோபால் நடுங்கும் விரல்களால் டயல் எண்களை தட்டினார். மறுமுனையில் வெகுநேரம் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டு சந்திராவின் தூக்க கலக்க குரல் கேட்டது. ஹலோ சந்திரா, நான் தான். என்னங்க இந்த நேரத்துல போனு? சந்திரா, விபா ஷியாம் கல்யாணம் வேணாம். ஷியாம எஸ்டேட்லயே விட்டுட்டு நீயும் விபாவும் ஜெயபிரகாசமும் உடனடியா புறப்பட்டு கோயம்புத்தூர் வாங்க. என்னங்க இது திடீர்னு இப்படி சொல்றீங்க? அந்த ஜமீன் பரம்பரை ஆட்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? போன்ல எதுவுமே பேச முடியாது, நிலைமை சரியில்லை. விபாவை கூட்டிட்டு நீ உடனே புறப்பட்டு வா. என்ன பிரச்சனை சொல்லுங்க, எதையும் கேட்காத. நான் சொன்னபடி செய். விபாவை கூட்டிக்கிட்டு உடனே வா. ஷியாம் கேட்டா என்ன பதில் சொல்றது? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. இல்லைன்னா உனக்கு தோணுன பொய்ய சொல்லிட்டு உடனே புறப்பட்டு வா. எனக்கு பயமா இருக்குங்க. பதட்டப்படாம வந்து சேரு. ராம்கோபால் ரிசீவரை வைத்து விட்டு தன் இருக்கைக்கு திரும்ப விஜயேந்திரன் புன்னகைத்தான். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச காரியங்கள்லயே இதுதான் உத்தமமான காரியம். ராம்கோபால் வியர்த்து வழிந்தார். நீங்க சொன்னபடி நான் போன் பண்ணிட்டேன். விபா நாளை காலையில உங்க பக்கத்துல இருப்பா. இனிமே விபா விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்னோட தம்பி ஷியாம் விஷயத்துல தலையிடக்கூடாது. அந்த போஸ்ட்மேன் காதர் விவகாரத்தை போலீஸுக்கு தெரியப்படுத்தாம என் தம்பியை காப்பாத்துறதா வாக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்கை நீங்க காப்பாத்தணும். ஷியாம் கொஞ்ச நாளாவே சரியில்லை, ஏதோ குழப்பத்துல இருந்தான். அவனை ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். போஸ்ட்மேன் காதரை ஷியாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்கலாம். அது அவன்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு விஷயம் தெரியாத படிக்க அந்த விவகாரத்தை எப்படி மறைக்கணுமோ அப்படி மறைச்சு. சாரி மிஸ்டர் ராம்கோபால், அது அவ்வளவு சுலபம் இல்லை. அரை வாசலில் குரல் கேட்க ராம்கோபால் உதரும் இதயத்தோடு திரும்பி பார்த்தார். இன்ஸ்பெக்டர் பாலமுரளி ஒரு 70 mm புன்னகையோடு அரை கதவுக்கு சாய்ந்திருந்தார். சந்திரா கைவிரல்கள் நடுங்க ரிசீவரை வைத்துவிட்டு அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்தாள். கோயம்புத்தூர்ல என்ன பிரச்சனை? காரணம் இல்லாம அவர் கல்யாணம் வேணாம்னு சொல்ல மாட்டாரே. ஜமீன் ஆட்கள் தான் ஏதாவது பிரச்சனை செஞ்சிருக்கணும். முதல்ல விபாவை எழுப்பி விஷயத்த சொல்லுவோம். சந்திரா அந்த குளிரிலும் வியர்த்து கொண்டு விபாவின் அறைக்கு போனாள். கதவு திறந்து கிடக்க லேசாக ஆச்சரியப்பட்டு உள்ளே எட்டி பார்த்தாள். விபா இல்லை. இந்த வேளையில எங்க போனா? சந்திரா பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தாள். இல்லை. அவளுடைய அப்பா ஜெயபிரகாசம் ரூமுக்கு போயிருப்பாளோ? யோசிப்போடு நடையை பெயர்த்த வினாடி திறந்திருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக ஷியாமின் அவுட் ஹவுஸ் பார்வைக்கு கிடைக்க முகம் மாறுதலுக்கு உட்பட்டது. டியூப்லைட் வெளிச்சம் ஒட்டியிருந்த கண்ணாடி ஜன்னலில் ஒரு நிழல் உருவம் எதையோ ஏந்தி கொண்டு போக துணுக்குற்றாள். அது ஷியாமா இல்ல வேறு யாராவதா? விபா வேறு இந்த ரூம்ல இல்ல. சந்திரா பதட்டமாக அறையிலிருந்து வெளிப்பட்டு போர்ட்டிகோ படிகளை 2 கடந்து பனியில் நடைந்து கிடந்த லானில் ஓடி அவுட் ஹவுஸ்க்கு முன்பாக போய் நின்றாள். காலிங் பெல் பட்டனை அழித்துவிட்டு குனிந்து ஸ்வாவித் துவாரம் வழியாக உள்ளே பார்த்தாள். ஷியாமின் கைகளில் விபா துவண்டு கிடக்க அவன் ஹாலில் மையத்தில் நின்று கொண்டு மிரள மிரள பார்த்து கொண்டிருந்தான். சந்திராவிற்கு உடம்பெல்லாம் தீப்பற்றி கொண்ட திணிச்சில் பதறியது. விபா ஏன் மயங்கி கிடக்கிறா? சந்திரா சுவாவித்வாரம் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் போதே விபாவை ஒரு பீரோவுக்கு பின்னால் இருந்த இடைவேளியில் மறைத்து வைத்துவிட்டு வாசல் கதவை நோக்கி வந்தான் ஷியாம். நடையில் கோபம் தெரித்தது. பிளக், கதவு திறந்தது. சந்திராவை பார்த்ததும் ஷியாமின் முகம் இருட்டுக்கு போயிற்று. அண்ணி. ஷியாமை தள்ளிக்கொண்டு உள்ளே போனாள் சந்திரா. ஷியாம், விபாவுக்கு என்ன? விபாவா? விபா இங்க இல்லையே. சந்திரா ஆவேசமாக கத்தினாள். பொய் சொல்லாத, நான் பார்த்துட்டேன். நீ விபாவை அந்த பீரோவுக்கு பின்னாடி. ஓ, பார்த்துட்டீங்களா? ஷியாமின் உதட்டில் இப்போது கேலி புன்னகை. போன வினாடி வரை முகத்தில் இருந்த பயம் விலக ஆரம்பித்தது. ஷியாம், என்ன இதெல்லாம்? எதுக்காக விபாவை இப்படி? சந்திரா ஆத்திரமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பக்கத்து படுக்கை அறையில் இருந்து பலவீனமான அழுகை சத்தம் கேட்டது. சந்திரா அதிர்ந்தாள். ஷியாம், யாரது? 2 கைகளாலும் தலையை கோதிக்கொண்ட ஷியாம் அலட்சிய குரலில் சொன்னான். அது கஜேஷ். ஒரு பையன் காணாம போனதா? அதே அதே. டே ஷியாம், உனக்கு என்ன ஆச்சுடா? எதுக்காக அந்த பையனை விபாவை இப்படி? நீ சரியில்லை. உன் கூட பேசி பிரயோஜனம் இல்லை. உன்னோட அண்ணனுக்கு இப்பவே போன் பண்ணி. சந்திரா கத்திக்கொண்டே பின்வாங்கி ஓட முயல ஷியாம் வெறி பிடித்தவனை போல வெறிட்டான். ஏய் நில்லே! சந்திரா சர்வமும் திகைத்தாள். அண்ணி அண்ணி என்று அழைத்தவன் வாயில் இப்போது ஏய். ஷியாம் இப்போது ஷியாமாக இல்லை. சந்திரா மூச்சுரைத்துக் கொண்டே பின்வாக ஷியாம் சுற்றுமுற்றும் பார்த்து இரும்பாலான அந்த பிளவர் ஸ்டாண்டை எடுத்துக்கொண்டான். போன் பண்ண போறியா? எங்க போ பார்க்கலாம். இரும்பு ஸ்டாண்டை தலைக்கு மேல் ஒரு சுழற்றி கொண்டு சந்திராவை நோக்கி பாய அவள் திறந்திருந்த கதவின் வழியாக வெளிப்பட்டு இருட்டில் திசை தெரியாமல் ஓட ஷியாம் துரத்த ஆரம்பித்தான். ஏ நில்லுடி!
முதுகுக்கு பின்னால் அவனுடைய மூச்சிறைப்பு கேட்டது. சந்திராவுக்கு பயத்தில் கால்கள் ஈரத்துணியாக துவண்டன. ரோட்டுக்கு போயிட்டா எப்படியோ ஹெல்ப் கிடைக்கும். உயிரை பிடித்து கொண்டு இருட்டில் நிலை கொள்ளாமல் ஓடிய சந்திரா தட் என்று யார் மீதோ மோதிக்கொண்டு நின்றாள். யாரது? பயத்தில் கண்கள் வெறிய பார்த்தவளின் முகம் அடுத்த வினாடி சந்தோஷத்துக்கு போயிற்று. போலீஸ். இருட்டில் 2 ஜீப்கள் அவுட்லைன் போட்ட மாதிரி தெரிய கான்ஸ்டபிள்கள் தள்ளி தள்ளி தெரிந்தார்கள். பயப்படாதீங்க மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பாலமுரளி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி ஷியாமை பத்தி சொன்னார். உடனே புறப்பட்டு வந்தோம். இனி ஷியாமை நாங்க பாத்துக்கிறோம். போலீஸ் அரை வளையம் போட்டுக்கொண்டு ஷியாமை நோக்கி முன்னேறியது. 2 நிமிஷ மூர்க்கமான போராட்டத்திற்கு பின் ஷியாமின் கைகளில் விலங்கு ஏறியது. கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் அந்த பிரஸ் மீட் கூட்டப்பட்டிருக்க பத்திரிகை நிருபர்களின் கேள்விகளுக்கு நிதானமான குரலில் பதிலளித்துக் கொண்டிருந்தார் சைக்காட்ரிஸ்ட் கிறிஸ்டோபர். பக்கத்து நாற்காலிகளில் விபா, ஜெயபிரகாசம், விஜயேந்திரன் தெரிந்தார்கள். வயதான அந்த நிருபர் கேட்டார். ஷியாம் கான்வென்ட் பையன்களை கடத்தி கொடுமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஷியாமை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் அவனிடம் பேசி பார்த்ததில் அவ ஒரு போபியாவிற்கு உட்பட்டிருந்தது தெரிந்தது. சின்ன வயசுல ஏழ்மையில வாடிய ஷியாம் கான்வென்ட் பள்ளியில சேர்ந்து படிக்க ஆசைப்பட்டிருக்கான். ஷியாமின் அம்மா தன் மகனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஜாஸ்மின் கான்வென்ட்டுக்கு போய் ஜெயபிரகாசத்தை பார்த்து சீட் கேட்டிருக்காங்க. ஜெயபிரகாசம் அந்த அம்மாவை கிண்டலா பேசினதோடு மட்டும் இல்லாம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்கார். உன்ன மாதிரியான பஞ்ச பராரிகளுக்கு என் கான்வென்ட்ல இடம் கிடையாது. பக்கத்துல ஒரு முனிசிபல் ஸ்கூல் இருக்கு, அங்க போ. உன் பிள்ளைக்கு சோறும் போட்டு படிப்பும் சொல்லி கொடுப்பாங்கன்னு கடுமையா வார்த்தைகளால பேசியிருக்கார். இது அந்த அம்மா மறந்துட்டாலும் ஷியாம் மறக்கல. அந்த 5 வயசுலேருந்தே ஜெயபிரகாஷத்து மேல ஒரு வன்மை ஏற்பட்டிருக்கு. அவரோட பொண்ணு விபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுமைப்படுத்தி பழி வாங்குறது தான் ஷியாமோட அடிமனசு எண்ணும். ஷியாமோட கோபம் ஜெயபிரகாஷத்து மேல மட்டும்தானே? ஆமா. கான்வென்ட் பையன்கள் மேல் ஷியாமுக்கு என்ன கோபம்? அவர்களை கடத்தி ஏன் கொடுமைப்படுத்தணும்? கிறிஸ்டோபர் புன்னகைத்தார். அதுக்கான காரணத்தையும் தோண்டி எடுத்துட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ்மின் கான்வென்ட்டுக்கு பக்கத்துல இந்த முனிசிபல் ஸ்கூல்ல தான் ஷியாம் படிச்சிருக்கான். கான்வென்ட்ல படிக்கிற பணக்கார குழந்தைகள் முனிசிபல் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளை கேலி பண்ணியிருக்காங்க. ஒரு கான்வென்ட் பையன் ஷியாம் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் திறந்து மண்ணை போட்டிருக்கான். சட்டையில மண்ணை வாரி அள்ளி பூசி இருக்கான். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் ஷியாமோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு அதன் காரணமா ஒரு மிருகத்தனமும் வளர்ந்துருக்கு. அந்த மிருகத்தனம் தான் கான்வென்ட் குழந்தைகளை கடத்துற அளவுக்கு போயிருக்கு. ஷியாமோட சைக்கோத்தனத்தை குணப்படுத்த முடியுமா? முடியும். அந்த பொறுப்பு எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கஜேஷ் தவிர ஷியாமால் கடத்தப்பட்ட கமலக்கண்ணன், சாய் பிரசாத், அந்த பையன்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? அவங்க வேகமா குணமடைஞ்சிட்டு வராங்க. அடுத்த மாசம் அவங்க நார்மலுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் பாலமுரளியிடம் நிருபர் ஒருவர் கேட்டார். போஸ்ட்மேன் காதரோட பாடியை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? போலீஸ் நாயை கொண்டு போய் ஷியாமோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்மெல் பண்ண விட்டதுல அது பக்கத்துல இருக்க ராவ் பங்களாவுக்கு போய் காதர் புதைக்கப்பட்ட இடத்த காட்டி கொடுத்துச்சு. பாடி இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு. இன்னொரு நிருபரிடமிருந்து ஜெயபிரகாசத்துக்கு கேள்வி போயிற்று. விபா இப்போ உங்க மகளா இல்ல விஜயேந்திரனோட மகளா? ஜெயபிரகாசம் குரல் தழுதழுத்தார். விபாவுக்கு அப்பா விஜயேந்திரன் தான். அவர் மட்டும் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டு வந்திருக்காட்டா விபாவை நாங்க இழந்திருப்போம். மகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்கிற உள்ளுணர்வு தான் அவரை இங்க இழுத்து வந்திருக்கு. இனி விபாவோட கல்யாணம்? ஜெயபிரகாசம் பதில் சொல்வதற்கு முன் விபா ஒரு வெட்க புன்னகையோடு சொன்னாள். பெற்ற அப்பா மாப்பிள்ளை பார்ப்பார், வளர்த்த அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பார். நீங்க எல்லோரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். முற்றும். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற ஒரு பரபரப்பான மர்ம தொடரோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.